ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டைமரில் ரொம்பவுமே ஈஸியான ஒரு டாஸ்க் பற்றி பார்க்க போகிறோம். இந்த டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா வாட்ச் மை யூடியூப் வீடியோ 140 பாயிண்ட். சரிங்களா? அந்த டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா சேம் மெத்தடில் ஆல்ரெடி நம்மளோட யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அது 168 பாயிண்ட்டு. அது வந்து வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் பார்க்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது செகண்ட் டைப்பில் வந்திருக்கு 140க்கு. ஸோ இதுவுமே ரொம்ப ஈஸியான ஒரு டாஸ்க்கு தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது அதிகமாக வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ எல்லாருமே இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த டாஸ்க் எப்படி பண்ணுங்கிற கிளியர் இன்ஃபர்மேஷன் இதில் கொடுத்துருக்கிறேன். ஸோ இதை பார்த்து இந்த டாஸ்க்கை ட்ரை பண்ணுங்கள். அகைன் அதிகமான டாஸ்க் இதில் வந்துக்கிட்டே இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து இந்த டாஸ்கில் வந்து ஏதாவது ஒரு டாஸ்க் வந்து டெமோ காட்டலாம். சரிங்களா? ஸோ இதை பாருங்கள். இது ஜஸ்ட்டு இப்போ ஒரு டாஸ்க் வந்து நம்ம வியூ பண்ணிக்கலாம். வியூ பண்ணிங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ் வரும். இதில் வந்து ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா எந்த வீடியோ பார்க்கணுங்கிறது அந்த வீடியோட நேம் கொடுத்துட்டாங்க. 7 நிமிஷம் பார்க்கணும். அந்த சேனல் நேமும் கொடுத்துட்டாங்க. இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா ஸ்டேட் ஆஃப் நெர்டஸை கிளிக் பண்ணி விட்டு தான் இந்த வீடியோ பார்க்கணும். சரிங்களா? எல்லா 140 பாயிண்ட் வீடியோவும் சேம் கிடையாது. ஸோ இதில் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ இதை கரெக்டாக ஸ்டேட் ஆஃப் நெர்டஸ் போட்டிருந்தா எப்படி பண்ணணுங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ இதை கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது இந்த ஸ்டேட் ஆஃப் நெர்டஸை கிளிக் பண்ணிவிட்டு தான் பார்க்கணும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம அந்த சேனல் நேம் வந்து காப்பி பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ மேலே வந்து சேனல் நேம் கொடுத்துருக்காங்க பாருங்க, லக்ஸரி லைஃப் ஸ்டைல். சரிங்களா? அதை வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ இதை காப்பி பண்ணியாச்சு. இந்த சேனல் நேம் தான் நீங்கள் யூடியூப்பில் அடித்து பார்க்கணும். இதை வந்து மேலே போட்டுக்கிறது அந்த அவங்க சேனலில் உள்ள அந்த எந்த வீடியோ பார்க்கணுமோ அதோட நேம் போட்டுருக்குறாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து டேரெக்டாக யூடியூப்குள்ளே போயிருங்க. யூடியூப்பில் போய்ட்டு இந்த சேனல் நேம் காப்பி பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதை வந்து யூடியூப்போட சர்ச் பாக்ஸில் சர்ச் பண்ணி, அதாவது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த சேனலோட லிங்க் உங்களுக்கு வரும். சரிங்களா? ஸோ இதில் வந்து இந்த சேனலில் அவங்க கொடுத்துருக்குற நேம், அதில் எந்த வீடியோ பார்க்கணுன்னு அவங்களே இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜில் கொடுத்துருக்காங்களே அந்த வீடியோவை சர்ச் பண்ணி பார்த்து சேம் அந்த வீடியோ தான் பார்க்கணும். வேறு வீடியோ மாற்றி பார்த்து வச்சிட்டிங்கன்னா அது ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ கரெக்டாக ஒன்ஸ் நல்லா செக் பண்ணிட்டு கரெக்டாக அந்த வீடியோ பாருங்கள். ஸோ அவங்க கொடுத்தது இந்த வீடியோ தான். இப்போது இதை நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா இதில் என்ன வித்தியாசம்னா, இப்போலாம் நீங்கள் வந்து நிறைய யூடியூப் டாஸ்க் பண்ணியிருப்பீங்க. இந்த டாஸ்க், அந்த ஸ்டேட் ஆஃப் நெர்டஸ் டாஸ்க் வீடியோ பார்க்கும்போது மட்டும் அந்த யூடியூப் வீடியோவுக்கு ப்ளேபேக் ஸ்பீடு வந்து 2 பாயிண்ட் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஆல்ரெடி ப்ளேபேக் ஸ்பீடு வந்து 1 தான் இருக்கும். சேம் அதே மாதிரி வேறு எந்த ஒரு டாஸ்க்குக்கும் நீங்கள் இதே மாதிரி பண்ணக்கூடாது. இந்த ஸ்டேட் ஆஃப் நெர்டஸ் கிளிக் பண்ணி விட்டு பார்க்குற இந்த டாஸ்க்குக்கு மட்டும் செட்டிங்கில் அந்த வீடியோக்கு மேலே உள்ள அந்த செட்டிங்கை கிளிக் பண்ணி ப்ளேபேக் ஸ்பீடை வந்து 2 பாயிண்ட் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ எப்பயும் போல் அதுக்கடுத்து அடிஷனல் செட்டிங்கில் ஸ்டேட் ஆஃப் நெர்டஸை கிளிக் பண்ணி விட்டு பாருங்கள். டிராஃப்ட் ஃப்ரேம்ஸில் அந்த கோடிங் ஓடிட்டே இருக்கும். கீழே வந்து நீங்கள் எத்தனை செகண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்கணுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோ 7 நிமிஷம் பார்க்கணும். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து இடையில விளம்பரம் ஏதாவது வராமல் இருந்தால் நல்லது. மேக்ஸிமம் இது 7 நிமிஷம் வீடியோனால இதில் விளம்பரம் அவ்வளோ வராது. சப்போஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது அட்வர்டைஸ்மெண்ட் இடையில வந்துருச்சுன்னா நீங்கள் கட் பண்ணிட்டு இந்த வீடியோ ஃபஸ்ட்லேருந்து தான் பார்க்கணும். சரிங்களா? ஸோ நீங்கள் வீடியோ பார்த்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிராஃப்ட் ஃப்ரேம்ஸ் உள்ள கோடிங் வந்து கட் ஆயிரும். மறுபடியும் அந்த கோடிங் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா அந்த டாஸ்க் ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ அதனால் அட்வர்டைஸ்மெண்ட் எதாவது வந்துருச்சு அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் இந்த வீடியோ மறுபடியும் முதல்ல பாருங்கள். மறுபடியும் ஒரு 7 நிமிஷம் பாருங்கள். ஏன்னா நான் இவ்வளோ தூரம் சொல்ல அவசியம் இல்லை. ஏன்னா இந்த 7 நிமிஷம் வீடியோவில் அவ்வளோவா அட்வர்டைஸ்மெண்ட் வரலை. சரிங்களா? ஸோ அந்த டாஸ்க்கை செக் பண்ணி கரெக்டான ப்ரொசீஜரில் வச்சா மட்டும் எந்த ப்ரொசீஜரில் வச்சா அந்த டாஸ்க் அப்ரூவ் ஆகுதுன்னு செக் பண்ணிட்டு தான் இந்த டெமோ வீடியோவை போடுறோம். ஸோ அதனால் கிளியராக பார்த்துட்டு பண்ணுங்கள். ஸோ 7 நிமிஷம் வரைக்கும் நம்ம இந்த வீடியோ பார்த்தாச்சு. இப்போ அந்த டிராஃப்ட் ஃப்ரேம்ஸ்லையும் கொஞ்சம் அதிகமான கோடிங்ஸ் வந்து கூடியிருக்கு. சரிங்களா? ஸோ அது வந்து கம்மியாக இருக்கக்கூடாது, அவ்வளோதான் விஷயம். சரிங்களா? ஸோ அதனால் 7 நிமிஷம் கரெக்டாக பார்த்துட்டு வேறு நீங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணிக்கலாம். லைக் பண்ணிட்டு இந்த பேஜ் அந்த கோடிங்ஸும் தெரியணும், 7 நிமிஷம் பார்த்துருக்கீங்க அதுவும் தெரியணும், லைக் பண்ணிக்கணும். இது அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜில் அதை வந்து சப்மிட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ கரெக்டாக ஞாபகம் இருக்கட்டும், ஸ்டேட் ஆஃப் நெர்டஸ் டாஸ்க்கு இந்த ப்ரொசீஜர் தான். ஸோ ஏன்னா நமக்கு வந்து டைம் வரல. இப்போ அதிகமான 140 டாஸ்க்கு, அதுவும் யூடியூப் வீடியோ டாஸ்க்கு அதிகமாக வருது. ஸோ அதில் ஒரு 3 டைப்பில் இருக்குது. ஸோ இது ஒரு டைப்பு. சரிங்களா? ஸோ இதை பார்த்துட்டு கரெக்டாக பண்ணுங்கள். ஆல்ரெடி சேம்லேயே ஒரு 168 பாயிண்ட் உள்ள டாஸ்க்கு வந்து நான் போட்டிருக்கேன். அதுலேயே ஸ்டேட் ஆஃப் நெர்டஸ் பற்றி சொல்லியிருக்கிறேன். ஸோ அதையும் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கம்மியான டைமிங்கில் பார்க்குற மாதிரி. ஸோ இது இப்போது சப்மிட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் கரெக்டான ப்ரொசீஜரில் பண்ண மாட்டோம் அப்புறம் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா தாராளமாக வீடியோ கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். மற்றபடி இது ரொம்பவே ஈஸியான டாஸ்க் எல்லாம் பண்ணுங்கள். இப்போ ஆல்ரெடி நான் பண்ண அந்த டாஸ்க்கை உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். இது அப்ரூவ் ஆனதையும் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த டாஸ்க் வந்து அப்ரூவ் ஆயிருக்கு. சேம் இந்த மெத்தடில் பண்ண போய் தான் எனக்கு அப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ அதை தான் உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி எல்லோரும் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான மோர் வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.